ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். இன்றைக்கி ஓணம் சத்யா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சாம்பாருக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்தரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் ஒரு துண்டளவுக்கு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், இது கூடவே 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பில், இது கூட 2 காந்தாரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்குங்க இதுக்கு பதிலாக. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிக்கலாம். மல்லியோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு தேங்காயை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலராக பாருங்கள், கருகாமல் பார்த்து வறுத்துக்குங்க. இப்போ இது கூடயே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடயே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், கேரட், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளரிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த காய்கள் எல்லாத்தையுமே உருளியில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. இதே காய் தான் சேர்க்கணும்னு கிடையாது. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் ஓரளவுக்கு வெந்து வந்ததையுமே இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த குழம்புக்கு வெண்டைக்காயை எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதையும் 2 வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதோட வளவளப்பு போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதையும் இந்த குழம்புல சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கருவேப்பில், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை குழம்புல சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓணம் சத்யா சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.